அனைவருக்கும் வணக்கம். டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். Which is a special archaeological site bearing traces of Neolithic culture of தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் புதிய கற்கால பண்பாட்டு சுவடுகளை ஏந்தி சிறப்புமிக்க தொல்லியல் தலமாக திகழ்வது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த செய்திகளை பத்தி நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம டிஎன்ஏல பார்ப்போம். என்ன சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா சென்னானூர் அப்படிங்கிற இந்த பகுதி தான். சரியா? அடுத்தது ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன் சமிட் 2024 was held in which country? ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாடு 2024 எந்த நாட்டில் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லிமா அப்படிங்கிற சிட்டி, பெருவுல இருக்கக்கூடிய லிமா அப்படிங்கிற சிட்டில தான் நடந்துச்சு. சரிங்களா? 2025 ஆண்டு எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் கொரியா, தென்கொரியால நடக்க போகுது. ஓகே, அடுத்ததா which district had the highest number of students benefited from புதுமை பெண் ஸ்கீம்? புதுமை பெண் திட்டத்தால் அதிக மாணவர்கள் பயனடைந்த மாவட்டம் எது அப்படி கேட்டிருக்காங்க. புதுமை பெண் திட்டத்துக்கு கீழே பெண் மாணவர்கள் பார்த்தோம்னா, மாணவிகள் பார்த்தோம்னா நமக்கு பயன்பெற்று இருக்கிறாங்க. 2022 ஆண்டுல இருந்து இப்போ வரைக்கும் 2023 அந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இயரை எடுத்து அதை ஸ்டேட் பிளானிங் கமிஷன் மாநில திட்டக்குழு அதை ஆய்வு செஞ்சிருக்காங்க. இதன்படி பாக்குறப்ப நமக்கு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பெனிஃபிஷியரிஸ் அப்படிங்கிறது சேலம் மாவட்டத்துல தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி மாநில திட்டக்குழு உங்களோட அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க. சரியா? சோ சேலம் அப்படிங்கறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது இந்தியா சைன்ட் அன் அக்ரிமெண்ட் வித் விச் கண்ட்ரி ஃபார் யூனிகார்ன் மாஸ்ட் ஃபார் நேவல் வார்ஷிப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடற்படை போர்க்கப்பல்களுக்கான யூனிகார்ன் மாஸ்டுகளுக்கான ஒப்பந்தத்தில் இந்தியா எந்த நாட்டுடன் கையெழுத்திட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த யூனிகார்ன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆண்டனா தான். ஓகேங்களா? சோ யூனிகார்ன் ஆண்டனாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய வடிவம் கூட பார்த்தோம்னா நமக்கு இந்த வடிவத்துல தான் இருக்கும். சரிங்களா? சோ இந்த டாப் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய இருக்கு இல்லையா? இதுதான் நம்ம இந்த யூனிகார்ன் ஆண்டனா அப்படின்னு சொல்றோம். எதனால இது சிறப்பு பெற்று நம்ம பாக்குறோம் செய்திகள்ல அப்படின்னு பார்த்தோம்னா, ஜப்பானோட நம்ம இது வரைக்கும் எந்த ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டுமே என்னது கிடையாது பெரிய அளவில். ஓகேங்களா? சோ முதன்முறையா ஜப்பான் கூட சேர்ந்து நம்ம ஒரு டிஃபென்ஸ் டெக்னாலஜி அவங்களோட வாங்கி பயன்படுத்துறோம். அதனாலதான் வந்து இது பார்க்கணும் செய்திகள். யூனிகார்ன் அப்படின்னா நமக்கு யூனிஃபைடு காம்ப்ளெக்ஸ் ரேடியோ ஆண்டனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, யூனிஃபைடு காம்ப்ளெக்ஸ் ரேடியோ ஆண்டனா. சோ இது யாரோட சேர்ந்து பண்றோம்னா ஜப்பானோட சேர்ந்து பண்றோம். சரியா? லாஸ்டா நேஷனல் பிரஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நேஷனல் பிரஸ் டே அப்படிங்கிறது பார்த்தோம்னா நவம்பர் 16. சரிங்களா? நம்மளுடைய முதலமைச்சர் ஜேர்னலிசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கரேஜியஸா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் மேபி ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுன்னா என்னதான் நம்ம பார்க்கணும். சரியா? சோ நேஷனல் பிரஸ் டே, தேசிய பத்திரிகை தினம் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 16. சோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம்.